வடசென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய 2 லட்சத்திற்கும் மேலான ஆவின் பால்கள் தற்போது முடங்கியுள்ளது. மாதவரம் பால் பண்ணைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வர வேண்டிய தினசரி பால் வரத்து கடுமையாக சரிவடைந்ததோடு பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்திகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் மாதவரம் பால் பண்ணையில் செயல்பாடுகளும் தற்போது முடங்கி போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மாதவரம் பால் பண்ணையில் இருந்து வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் உள்ள பால் முகவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய மொத்த விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கான மாதாந்திர அட்டைகளுக்கு விநியோகம் செய்யும் ஒப்பந்த வாகனங்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்ட விநியோக வாகனங்கள் தற்போது வரை ஆவின் பால் பாக்கெட் உற்பத்தி இல்லாத காரணத்தினால் மாதவரம் பால் பண்ணை வளாகத்திற்குள்ளேயே பால் பாக்கெட்டுகளை கொண்டு செல்லும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் பிறகும் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்து எப்போது அங்கு விநியோக வாகனங்கள் புறப்படும் என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இதனால் கொளத்தூர், பெரம்பூர், வியாசார்பாடி தொடங்கி மணலி, மீஞ்சூர், எண்ணூர் மற்றும் புரசைவாக்கம், ஓட்டேரி, சூளை, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டிய சுமார் 2 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் தற்போது முற்றிலுமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. காலை 8 மணியை கடந்தும் கூட ஆவின் பால் விநியோகம் நடைபெறுமா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு ஆவின் பால் விநியோகம் செய்வதில் பால் முகவர்கள் கடும் இன்னலை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் பாக்கெட் கட்டுப்பாட்டை சரி செய்ய உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கும் பொதுமக்கள் மற்றும் பால் முகவர்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர்.